ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட நம்ம பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் என்று சொல்லலாம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 11ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 27ஆம் நாள். கிழமை அதே போல் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன நாளை புதன்கிழமை சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை அஷ்டமியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய அஷ்டமியானது ரொம்பவே சிறப்பான அஷ்டமி. ஸோ நாளை நாள் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இந்த தேய்பிரை அஷ்டமி நாளை நாள் புதன்கிழமை வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ரொம்ப ஒரு பொன்னான நாளாக கருதப்படுது. இந்த பொன்னான நாளில் நம்ம செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையை ரொம்பவே மாற்றும். அதில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுது. ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால உண்மையாலுமே பண கஷ்டம் தீருமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பண கஷ்டத்தை தீர்க்க தேய்பிரை அஷ்டமியில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பலிக்கும். சரி, இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலபைரவர். ஸோ நவக்கிரகங்கள்லேயே கர்ம வினைகளுக்கு அதிபதியாக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய குருவாகவே திகழக்கூடியவர் இந்த காலபைரவர். அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம காலபைரவரை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையாக நீக்கும். அந்த வகையில் பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு நாளைய தேய்பிரை அஷ்டமி நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு உடனடியாக பண கஷ்டத்தை தீர்க்கும். ஸோ பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை, கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது, எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கி அருள் புரியக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் காலபைரவர். அப்படிப்பட்ட காலபைரவரை கஷ்டங்கள் நீங்குவதற்கு தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்ய வேண்டும். மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்பது புதன்கிழமை அன்று வருது. புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை 3:30 மணிக்கு மேல் தேய்பிரை அஷ்டமி வலுவாக இருக்குது. ஸோ தேய்பிரை அஷ்டமியில் ராகு காலத்தில் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் புதன்கிழமை மாலையில் இந்த ஒரு பரிகாரத்தை சிவாலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கு நீங்கள் செய்யணும். சிவாலயத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இதோடு சேர்த்து பணம் தொடர்பான கஷ்டங்கள் தீர்வதற்கு அந்த காலபைரவர் நினைத்து வீட்டிலையும் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக ராகு காலத்தில் வீட்டு பூஜரையில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக காலபைரவரை நினைத்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்க. அந்த அகல் விளக்க காலபைரவராக பாவித்து உங்களுடைய பணப்பிரச்சனை பண கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியை தீபத்திற்கு முன்பாக வைத்து அதில் 4 மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 2 வில்ல சந்தனம், அப்புறம் புனுகு சிறிதளவு, அரகஜ சிறிதளவு, இதோடு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வள்ளி மலர் 2 இதெல்லாம் வைத்து மூட்டையாக கட்டி அந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க. தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். அந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபம் வீட்டில் எரியறது ரொம்ப நல்லது.
தீபத்தை குளிர வைத்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து காலபைரவரை மனதார நினைத்து கொண்டு வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் வைத்து விட வேண்டும். அந்த இடம்தான் குபேர மூலை என்று கூறப்படுது. அந்த இடத்துல இந்த பொருட்கள் அனைத்தும் சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் விலகும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீரும். இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல அல்லது ஓடக்கூடிய நீரில் போட்டுவிட்டு புதிதாக மறுபடியும் நாம் செய்து வைத்து கொள்ளணும். இது அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய காலபைரவர் நினைத்து இந்த முறையில் தேய்பிரை அஷ்டமி நாளான நாள் குறிப்பாக அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் காலபைரவருடைய அருளால் பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நாளை அஷ்டமி நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். வாரத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனநிறைவோடு உங்களுடைய வேலையை தூங்க. முருகன் அருளால் நாளை நாள் எதிர்பாராத அதிர்ஷ்ட செய்தி காத்து கொண்டிருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி கழுக்கும்படி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அப்புறம் ரிஷபராசியை பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முதலீடுகள் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். எதிர்கால சேமிப்பிற்கு தேவையான பிள்ளையார் சொல்லி போடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குடும்ப பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்கணும். உறவுக்குள் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகும். அப்புறம் மிதுன ராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. திறமையாக செயல்படுவீங்க. எதிலும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சி வெற்றியை தரும். அப்புறம் கடகராசியை பொறுத்தவரை திறமையாக செயல்படணும். யாராலும் உங்களை பேசி ஜெயிக்கவே முடியாது. பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் கூட பேசியே சரி செய்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். இரவு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய நாள். அப்புறம் சிம்மராசியை பொறுத்தவரை மனசலனம் கொஞ்சம் இருக்கும். மனதில் தேவையற்ற பிரச்சனை வந்து போகும். வேலையில் முழுசாக கவனம் செலுத்த முடியாது. இருப்பினும் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யணும். பிடித்த கடவுளை கும்பிடுங்க. பிடித்த பாடல் 2 கேளுங்க. நிச்சயம் மனது நல்வழிப்படும். இறைவன் ஆசீர்வாதத்தால் நல்லதே நடக்கும். அப்புறம் கன்னிராசிக்கு முன்னேற்றம் இருந்த நாளாக இருக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி தரும். நீண்ட நாள் உழைப்புக்கு சரியான பரிசு கிடைக்கும். மனநிறைவு அடைவீங்க. வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உறவுகளுக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். அப்புறம் துலாம் ராசியை பொறுத்தவரை உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். இழந்த சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும். சந்தோஷத்தில் நேரம் போவதே தெரியாது. நீண்ட தூர பயணங்கள் வரும். மனதிற்கு பிடித்த நபரோடு நேரத்தை செலவு செய்வீங்க. எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் நம்மளுடைய கடன் சுமையிலிருந்து தவறக்கூடாது. அதே போல் கடமையில் கவனமாக செயல்படுங்க. அப்புறம் விருச்சிக ராசிக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யக்கூடாது. பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நிதானமாக நின்று சமாளித்தால் நாளை நாள் இனி நாளாக அமையும். இறை வழிபாடு செய்யுங்க. மனதை உறுதியோடு வைத்து கொள்ளுங்க. அப்புறம் தனுசு ராசிக்கு பொறுத்தவரை சின்ன மறதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான வேலைகளை செய்யும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக வேலைகளை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்க. பெரிய பொறுப்போடு இருங்க. மீட்டிங் அப்புறமேட்டு அட்டன் பண்ணுறவங்க, இன்டர்வியூக்கு போகிறவங்க எல்லாம் கவனமாக செயல்பட வேண்டும். அப்புறம் மகர ராசியை பொறுத்தவரை உற்சாகம் நிறைந்த சுறுசுறுப்பான நாளாக இருக்குது. வேலையில் வியாபாரத்தில் எந்த பின்னடைவும் வராது. உங்களுடைய கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொள்ளும். நேர்வழியில் நடக்கணும். நாளை நாள் இனிய நாளாக அமையும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் கும்பராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பு வெளிப்படும். இது நாள் வர கிடப்பில் இருந்த வேலைகளை கையில் எடுங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட நல்லதொரு தீர்வு கிடைக்கும். இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சுபகாரிய தடை விலகுங்க. அப்புறம் மீனராசிக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். சோம்பேறித்தனம் விலகும். உற்சாகத்தோடு நாளை நாள் துவங்கணும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். பயணங்களில் சில சங்கடங்கள் வரலாம், ஜாக்கிரதை. ஸோ நாளை நாள் 12 ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமிங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனையும் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் பண கஷ்டத்தை தீரக்கூடிய பரிகாரத்தையும் இந்த பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.